விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பூக்கள் தூவி புன்னகை மலர்ந்து இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றோம். ஏன்னா இரவு பகலும் நைட் டியூட்டி, மார்னிங் டியூட்டி என எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மருத்துவ சேவைக்கு ஈடே ஆகாது. அப்படிப்பட்ட சேவையை செய்கிறீங்க நீங்க எல்லாரும். கேஎம்சியுடைய சேவை மக்களுக்கு தேவை. கேஎம்சியுடைய சேவை மக்களுக்கு தேவை. To begin our entertainment segment, on the diamond note, we present a mesmerizing Bharatam performance. A classical dance is not just art. Classical dance is not just art. It's an expression of devotion, grace, and tradition. Let's welcome our talented performer with a huge round of applause. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். எல்லாம் நம்ம பாரின் அன்பே உங்கள் நம்பர் சொல்லி தினமும் செவன் அசைக்கு நான் பாரிட்டேன். உங்க விசை எல்லாம் போட்டேன். காஃபி ஷாப்பே தேவையில்லை எல்லாருக்கும் சுத்தம் தெரியாது. சொத்த தங்கம் ராசா சுத்தம் பக்கம் கிடையாது. முகத்தை கழுவு லேசா. ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கென்றுமே ராஜா. ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి. కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి. நம்மளுடைய கேஎம்சியோட குறிக்கோளே அவங்கள்ட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் தான். வாய் வாக்குல சொன்னா அந்த உலகமே நம்பாது. அடுத்து நம்மளுடைய பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்திருந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். கிளம்பி நான் வந்திருந்தேன்னா கிரிட்டிக்கலான கண்டிஷன் சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் கண்ணு முன்னாடி Let's take a moment to hear from our dedicated employees through this special employee feedback video. எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய இடத்துல வந்துட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்கலாம் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழரசி. நான் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் 2014 இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு 12 வருஷமாக ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் எங்களை சந்தோஷப்படுத்த எங்களை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் வெளிநாட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. கேஎம்சி மருத்துவமனை இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். உலக மக்கள் அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சேவை செய்ய வேண்டும். அதுக்கு நானும் என்னுடன் பணிபுரியும் மருத்துவர்களும் என்னுடன் பணிபுரியும் சக ஊழியர்களும் உறுதுணையாக இருப்போம். டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன
டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. Our long-standing members and those new to the KMC organization, today as we KMC celebrating 11 years of excellence, we stand together, not just to recognize our achievements, but to honor the journey, the challenges and the success that have shaped us. அடுத்ததாக KMC யோட முக்கிய பங்கு வகிப்பவர், தன் மருத்துவத்தை சேவையாக மட்டும் செய்யாமல் கடமையாகவும் மறுமலர்ச்சி அளிக்கும் சேவையாகவும் செய்து கொண்டிருப்பவர், அதனுடைய கோ-ஃபவுண்டர் காமாட்சி சந்திரன் சார். டாக்டர் காமாட்சி சந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். KMC என்ற குழந்தை 11 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து தவழ்ந்து நடந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, எங்களால் சென்னையிலும் கால் பதிக்க முடியும் என்று செய்து காட்டியிருக்கிறது. நாங்கள் பெரிய அன்னையின் கீழே இருந்தோம். அதாவது காவேரி மருத்துவமனைன்னு ஒரு பெரிய வளர்ந்த ஆலமரம், அது கீழே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெரிய ஆள் ஆணோட்டி அதை வச்சு பிரிஞ்சு நம்ம தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வருங்கால சந்ததிகளுடைய அறிவுரையின் பேரில் சென்னையில் கால் பதித்தோம். 2 இடத்துல பிடிச்சோம். ஒரு இடத்துல இப்போ பெரிய நிறுவனமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இந்த KMCயினுடைய ஃபார்முலா படி பக்கத்து ஊரில், அதாவது கீழச்சிவப்பட்டில் ஒரு பிரிவும் தற்போது காளையார்கோயிலில் ஒரு பிரிவும் ஆரம்பிச்சிருக்கு. இது KMCயினுடைய வளர்ச்சி. இந்த KMC இந்த ஊருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? போலீஸில் சொல்லுவாங்க நைட் ரவுண்ட்ஸ்னு. ஆனால் இந்த ஊருக்காண்டியே KMCயில் மட்டும்தான் 35 பேர் இரவு பணியில் முழிச்சிருக்காங்க. அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இரவு பணியில் எந்த நேரம் தட்டினாலும் சரி, தினமும் ஆவரேஜாக 5 நோயாளிகளுக்கு நாங்கள் உயிர் காக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் மருத்துவமனை தான் அனைத்து துறையிலையும் எல்லா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிவிலையும் 2 பேர் பெரிய படிப்பு படித்தவங்க இருக்காங்கங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக மருத்துவ முகாம்கள் மாதம் நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் மருத்துவமனையிலிருந்து கடந்த வாரம் பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு சிங்கமனூர்லேயும் நத்தத்துலேயும் நடத்தினோம். அதாவது மேசிவ் கேம்ப். அந்த அளவுக்கு யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. நோயாளி குறைஞ்சது 2000லேருந்து 3000 நோயாளிகளுக்கு நாங்கள் மருத்துவத்தை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக அவருடைய ஃபவுண்டர் டாக்டர் சலீம் சார் மற்றும் ராதாச்சந்திரன் மேம் அண்ட் அபிமா மேம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக நம்மளுடைய கோ-ஃபவுண்டர் காமாட்சி சந்திரன் சார் அவர்களுக்கு அடுத்ததாக இவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. நிகழ்ச்சி என்ன, இந்த ஹாஸ்பிட்டலே கிடையாது. இந்த நிறுவனத்தை தொடர்வதற்கும் இந்த நிறுவனத்தை தொடங்கிய நம்மளுடைய நிறுவனர், இந்த நிறுவனம் வளர்வதற்காக மிக மிக கடினமாக உழைத்தவர். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சேவை தான். அப்படிப்பட்ட சேவையை தொடங்கி இன்று 11 ஆண்டுகள் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய ஃபவுண்டர் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். KMC ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர் மற்றும் 1L சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் 11வது ஆண்டு விழாவிற்கு இந்த இனிய மாலை பொழுதில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் வருகிறன்னு வரவேற்று என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நடந்ததை பார்த்துருப்பீங்க. எப்பயுமே எங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படி தான். நாங்கள் ஒன்று சொல்லுவோம், எம்ப்ளாயி வேறு சொல்லி சர்ப்ரைஸ்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க.
ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பல சேர் போட்டு வச்சுருக்கு, யாரையுமே சாரெலாம் கூப்பிட்ருக்கோம், விஐபிலாம் கூப்பிட்ருக்கோம், எம்டியாகவே இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆனுவல் டே என்பது எங்களுடைய மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நடத்தப்பட ஒரு ஆண்டு விழா. நாங்கள் இந்த மருத்துவமனையை 2014 ஆரம்பித்த பொழுது எங்களுடன் அன்று இருந்த இன்றும் இருக்கின்ற 14 பேரை சிறப்பு விருந்தினர்களாக இங்கே அழைப்பதற்காகவே இந்த சேரை வச்சுருக்கோம். எப்பொழுதுமே இந்த ஆண்டு விழாவில் இதுவரை நடந்து வந்த எங்களுடைய பாதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இது 11வது ஆண்டு விழா முடிந்து 12வது ஆண்டு மட்டுமல்ல, நான் இந்த காரைக்குடிக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வந்தப்போ டாக்டர் மணிவண்ணன் இங்கே என்னுடைய நண்பர் இருந்தார், அவர் வர முடியலன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி காரைக்குடிக்கு நான் வரணும்னு சொல்லும்போது, இங்கே ஒருத்தர் இருக்கார், நீ வா அவரை போய் பார்ப்போன்னு சொல்லி இப்போ ஒரு பாண்டியன் தேட்டர் பக்கத்தில், அது பாண்டியன் தேட்டர் இல்லை, இப்போ சத்யன் தேட்டர் பக்கத்தில், அப்போ அது பேர் அங்கே ஒருத்தரை போய் காமிச்சார். வாடா தம்பி வா, இந்த ஊரை பார்த்துடலாம், நம்ம இந்த ஊரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அன்னை கூப்பிட்டாரு. இன்னைக்கு என் கூட இருக்கார். அவருக்கு என்னுடைய மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன். டாக்டர் காமாட்சி சந்திரன் 2 ரூமில் வச்சு ஆரம்பித்த என்னுடைய ஓபி. அதுக்கப்புறம் 2003 ஒரு கியாட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். அதில் ஒரு 10 வருஷம் அப்படியே இந்த ஊரில் ஆர்த்தோ மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா வந்து திருச்சியில் காவேரியில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடுவேன்னு சொல்லி அவங்களோட என் நண்பர் மணிவனோட இணைஞ்சு இங்கே கொஞ்சம் திருப்பி விட்டு பார்த்தோம். ஆனால் பாருங்கள், நாங்கள் கரெக்டாக திருப்பி விட்ட டயத்தில் மழையே பெய்யலை. அங்கேருந்து தண்ணி நிறையா வரல. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறையா தண்ணி வந்தப்போ அவங்க மடையை திருப்பி சென்னை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்மளே நம்ம ஊர் தண்ணியை போதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியிலேயே கேஎம்சிங்கிற பேரை மாற்றி, அதுக்கப்புறம் காவேரியிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நாங்களே சென்னையில் ஒன்கெழுத்து என்ற மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போது இந்த கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து உயிர்காக்கும் சிகிச்சைகள் என்பது 24/7 சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு நெஞ்சு வலி, விபத்து அதெல்லாம் வரும். பல இடத்துலேருந்து அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த 1 மணி நேரமே வந்து அதை தான் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அதை பல இடத்துலேருந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். கீழே சுட்டு ஆரம்பித்தோம், இப்போ காலாயிரவல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் தினேஷ் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன இவன் சொல்லிகிட்டே போகிறாங்க, இதெல்லாம் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கேயும் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், இது நம்ம என்ன நினச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நம்ம இங்கே இருந்தால் வந்தோம், இப்படி தான் படித்தோம், இவ்வளோ தான் பண்ணோங்கிற எந்த வித லிமிட்டேஷன் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த வீடை பார்த்துருப்பீங்க. இந்த வீடு வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 306ன்னு ஒரு டபுள் பெட்டு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் வந்து பிறந்தோம். அந்த வீட்டில் எங்களுக்கு வந்து 6 பேர் குழந்தைகள். நான் அந்த வீட்டில் கடைசி. ஸோ நான் பிறந்த இடமும் +2 வரைக்கும் படித்த இடமும் இந்த வீட்டில் இருந்தால் படித்தோம். அதுக்கடுத்து நான் படித்த பள்ளி என்பது ஒரு அரசு மருத்துவமனை, அது ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. அங்கே இருந்தால் படித்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த எம்பிபிஎஸ் படித்தோம், எம்எஸ்ஆர் தான் படித்தோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்து நவீன மருத்துவம், இன்றைக்கு நான் பண்ணக்கூடிய அத்தனை மூட்டு மாற்று, மினிமல் இன்வேசிவ் ஆர்த்தோன்னு நிறைய இது பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ் அவர் தான். எங்களுக்கு ஆர்த்தோ மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி மேலும் பலவித முன்னேற்றங்களுக்கு நம்முடைய திறமை உள்ளே இருக்குங்கிறது எனக்கு காமிச்சு கொடுத்தது என்னுடைய பாஸ் தான், டாக்டர் வெங்கட். ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்குங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே போய் சேர்றோங்கிறதா முக்கியம். அதுக்குரிய பிளானிங்கும், அதுக்குரிய முயற்சியும், அதுக்குரிய நம்பிக்கையும் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு மூலமாகவும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து பல பேருக்கு காமாட்சி சார் நன்றி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இவ்வளோ நாள் இப்படியே இருந்ததில் ஒரு பட்டம் மாதிரி பறந்துட்டு இருக்கும்போது நம்பிக்கை இன்னொரு நன்றி சொல்லணும். ஒருத்தர் வந்து அவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர், என்னுடைய லைஃப் பார்ட்னர். ஸோ என்னுடைய மனைவிக்கும் இந்த மாதிரி மேலே பறக்க அவர் மெல்லிய நூலால் வச்சு நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எங்கேயும் போய் சிக்கிறாமல் இது வரைக்கும் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நேரம் இது. டியர் டாக்டர்ஸ், உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம கேஎம்சி ஸ்தாபனம் உயர்ந்திருக்காது. தேங்க்யூ ஆல். And I also thank all the investors and directors also. இதுக்கு அடுத்து நம்ம கேஎம்சி மருத்துவமனையோட
எம்ப்ளாயீஸ், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் சாரி அப்படி சொல்லக்கூடாது, கேஎம்சி குடும்பத்தோட உறுப்பினர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. புரியுது உலகை நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே. ஆராதே சோராதே விழாதே போராடு எழுவேலைக்காரா இன்றே இன்றே இனி செய்யும் வேலை நன்றே அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே வரலாறை மாற்று வென்றே. தேவை தீயே தேசம் தொங்குதடி தன்னே நானே முத்துமழை பறிச்சு தாடா தன்னே நானே, நான் முப்பத்தியா போட்டுக்குவே தன்னே நானே. வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே பழக பழக பிடிக்குது பழைய ரணங்கள் மறக்கவே தென் தோகை வருடுது.